ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சத்யா. இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, தண்ணீர் விட்டான் கிழங்கோட மருத்துவ பயன்கள் பார்க்கலாம். அதாவது ஆங்கிலத்தில் அஸ்பராகஸ் அப்படின்னு சொல்லலாம். இதனோட மருத்துவ பயன்கள் என்ன நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு ஒரு சர்வரோக நிவாரணி மூலிகை அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய பலவிதமான நோய்களை சரி செய்து உடலை ஒரு வலுப்படுத்தக்கூடிய சக்தி இந்த தண்ணீர் விட்டான் கிழங்குல இருக்குது. பெண்களுக்கு இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு ஒரு வரப்பிரசாத மூலிகை அப்படின்னே சொல்லலாம். இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கை நீலாவரி கிழங்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இது அதிகமாக மலைப்பகுதிகளில் தான் காணப்படும். நாட்டு மருந்து கடைகளில் கூட நமக்கு கிடைக்கும். இதனோட மருத்துவ பயன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கை தண்ணி அல்லது பாலை விட்டு நல்லா அரைச்சி காய வச்சு பொடி செஞ்சு டெய்லி நம்ம ஒரு 2 வேளை நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு அது குணமாகும். இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடியை பாலில் கலந்து டெய்லி நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் உஷ்ணம் குணமாகக்கூடியதாக இருக்கும். அதே போல் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனையை கூட இது சரி செய்யும். இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு ஒரு இனிப்பு சுவையும் குளிர்ச்சி தன்மையும் கொண்டது. இதனால் இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கை பொடி செஞ்சு பாலில் கலந்து நம்ம தொடர்ந்து நாம் குடிச்சிட்டு வரலாம். அதனால் நமக்கு தாய்ப்பால் சுரக்கிறது அதிகமாகும். உள்ளுறுப்புகளின் புண்களை கூட ஆற்றக்கூடிய சக்தி இருக்குது. உடலையும் பலமாக்கும். ஆண்மையை அதிகரிக்க செய்யக்கூடியதாக இருக்கிறது. இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு உடல் பலம் பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கை சேகரித்து நீரில் கழுவி மேலே இருக்கிற தோலெல்லாம் நீக்கி நம்ம காய வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கலாம். இந்த தூளை 2 கிராம் அளவு பசு நெய்யில் கலந்து டெய்லியும் காலையிலையும் மாலையிலையும் 2 வேளைகள் நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடலுக்கு ஒரு பலம் தரக்கூடியதாக இருக்கும். ஆண்மை பெறுகிறதுக்கு இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கை காய வச்சு பவுடர் செஞ்சு அந்த பவுடரை வேலைக்கு ஒரு தேக்கரண்டி வீதம் டெய்லியும் 2 வேளைகள் நம்ம 1 மாதம் வரைக்கும் நம்ம சாப்பிட்டு வரலாம். 1 டம்ளர் பால் குடிச்சிட்டு வரணும். இப்படி நம்ம செய்கிறதுனால நமக்கு ஆண்மை குறைவு அதிகமாகும். அதை சரி செய்யக்கூடியது இந்த தண்ணீர் விட்டான் கிழங்குல இருக்குது. ஆண்மை குறைவு இருக்கிறவங்களுக்கு அதை சரி செய்யக்கூடியதாக இருக்கும். பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் அதிகமான இரத்தப்போக்கு ஏற்படும். இதை கட்டுப்படுத்துறதுக்கு இதில் ஒரு 4 தேக்கரண்டி அளவு தண்ணீர் விட்டான் கிழங்கு சாரோட 2 அளவு தேக்கரண்டி நம்ம சர்க்கரையை கலந்து நம்ம சாப்பிட்லாம். இதை டெய்லி ஒரு 3 வேளைகள் நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இரத்தப்போக்கு குறைவது நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கால் எரிச்சலை கட்டுப்படுத்தக்கூடியது இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு சாரில் கிடைக்குது. அந்த சாறை எடுத்துட்டு காலையிலையும் மாலையிலையும் நம்ம காலுக்கு நம்ம பூசிட்டு வந்தோம் அப்படின்னா காலில் இருக்கக்கூடிய எரிச்சல் கூட நமக்கு குணமாகும். இந்த பசுமையான தண்ணீர் விட்டான் கிழங்கை நல்லா கழுவி தோல் நீக்கி இடித்து சாறு எடுத்துக்கொள்ளலாம். அந்த சாறில் ஒரு அளவு தேக்கரண்டி அளவு நம்ம சர்க்கரையும் அதில் கலந்துட்டு நம்ம அதை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு 3-7 நாள் வரைக்கும் தொடர்ந்து நம்ம அதை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு இளைத்த உடல் அதிகமாகும். ஆரோக்கியமும் நமக்கு கிடைக்கும். பாலூட்டும் தாய்மார்களுக்கு பால் சுரக்கிறது அதிகமாகும். நீர் சுருக்கு, நீர்க்கட்டு, வயிற்று எரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் கூட அதை சரி செய்யறதுக்கு இந்த மாதிரியான நாம் செய்யலாம். தண்ணீர் விட்டான் கிழங்கு நமக்கு பயன்படுகிறது. தண்ணீர் விட்டான் கிழங்கு சுக்கு, மிளகு, திப்பிலி இதெல்லாம் ஒரு 50 கிராம் எடுத்து நம்ம பொடி செஞ்சு டெய்லி 2 வேளை 2 கிராம் அளவுக்கு நம்ம இதை தேனில் குழைச்சி இந்த பொடியை வச்சு நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அனைத்து விதமான காய்ச்சல்களை குணமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு நம்ம குறைஞ்ச அளவில் நம்ம பயன்படுத்துறது நம்ம உடலுக்கு நல்லது. அடிக்கடி நம்ம இதை பயன்படுத்த வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய நன்மைகளை பற்றி நாம் பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.